தார் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு 4 ஏக்கர் காடுன்னு விலைக்கு வந்துருக்குதுங்க. இந்த காடு இங்கே இருக்குன்னா உடம்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தெற்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 18 கிலோமீட்டர் காடு பார்த்துக்கோங்க. நல்ல கிளமையில் நீடி நல்ல செம்மண் பூமியாக்கு. டவர் கிராஸு பாறையில் எதுவுமே கிடையாது. அப்படியே கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குமாக்கு. வடக்கால ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் போட்டு வச்சுக்கோங்க. தென்னந்தோப்பு போகிறக்குள்ள ஒரு அருமையான காடு. இந்த தார் ரோட்டுக்கு மேக்க பாருங்க, இதுவும் தோப்பு எப்படி டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. எல்லாமே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். அதெல்லாம் தென்னந்தோப்புலாம் ஓட்டிங்கன்னா காய் நல்லா கொத்து கொத்தாக காய்க்குமாக்கு. எப்படி இந்த மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே இந்த மரத்தில் வடக்கால பாருங்க, இது எப்படி இருக்குது. நீங்கள் எப்படி தோப்பெல்லாம் போட்டிங்கன்னா போர் போட்டாலும் தண்ணியாக கூடிய ஒரு ஏரியா. இதெல்லாம் நல்ல மலையடி பாருங்க. ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்குலாம் ஒரு அருமையான காடு உங்களுக்கு வந்துட்டு. கிளமேல் நீளமாக இருக்கிறனால கோழிப்பண்ணை ஓடுறதுக்கு உங்களுக்கு சூப்பரான லேண்டு. அப்புறம் முக்கியமான விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பரான லேண்டு. எல்லாத்துக்குமே ஒரு அருமையான லேண்டு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தென்னை மரம் போட்டாலும் சரி, காய்கறி பந்தல் போட்டாலும் சரி, இல்லை பூச்செடி வச்சாலும் சரி, கோழிப்பண்ணை ஓட்டாலும் சரி, இல்லை மாட்டுப்பண்ணை வச்சாலும் சரி, ஆட்டுப்பண்ணை வச்சாலும் சரி, மொச்சை ஓட்டாலும் சரி, கொள்ளு ஓட்டாலும் சரி, தட்டைப்பயிறு ஓட்டாலும் சரி, மாமரம் போட்டாலும் சரி, சப்போட்டா மரம் போட்டாலும் சரி, நெல்லிக்காய் போட்டாலும் சரி, எலுமிச்சை போட்டாலும் சரி, கொழுமிச்சை போட்டாலும் சரி, எதையை போட்டிங்கனாலும் விலையை கூட ஒரு அருமையான பூமி இது வந்துட்டு. எதையை போட்டாலும் சரி, முதல்ல வந்து அட்வான்ஸ் போடுங்க, உடனே முடிச்சு போடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்கொயராக ஒரு சூப்பரான காடு உடுமல்பேட்டைக்கு தெற்கு ஏரியாவில் நீங்கள் தொலைவிட்டு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், முடிச்சு போடலாம்.